ஹாய் guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் அமேசான் ஆஃபர் லிங்க்ஸ் எப்படி இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, டைரக்ட் லிங்க் கொடுக்கக்கூடாது. அஃபிலியேட் லிங்க் டைரெக்டாக கொடுக்கக்கூடாது, அது பேன் ஆகிடும். ஓகேங்களா? ஃபால்ஸ் ரிவ்யூஸ் கொடுக்கக்கூடாது. அந்த ஒரு ப்ராடக்ட் நம்மளால் ஃபால்ஸ் ரிவ்யூஸ் கொடுக்கக்கூடாது, நம்மளே ஓனா. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க, லோகோ யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இந்த மூணுமே மோஸ்ட்டாக பண்ணக்கூடாது. இந்த ப்ராக்டிஸை வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? வச்சுன்னா பேன் ஆகிடும் உங்கள் அக்கௌண்ட். ஸோ இது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல, அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம என்ன நீச் சூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராட் நீச். அதில் என்ன, இப்போ எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது ஒரு நீச். ஸோ இதுக்கு வந்து டேரெக்டாக இது வந்து ரொம்ப ப்ராட் நீச். ஓகே, இதெல்லாம் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மைக்ரோ நீச். அதுதான் லோ காம்படிஷன். அதில் என்ன இருக்குது அப்படின்னு அனலைஸ். இப்போ மைக்ரோ நீச் எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரானிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெறும் ஹெட்ஃபோன்ஸ், புரியுதுங்களா? இந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து லேப்டாப் ஃபோனுக்குன்னு தனியாக இருக்குது. புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஃபஸ்ட்டு கிளியராகிட்டிங்கன்னா, அடுத்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் ஃப்ரீயாக. ஓகேங்களா? ப்ரொமோட் பண்ணுறதுனா எப்படின்னா, அஃபிலியேட் லிங்க்ஸும் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு எப்படி ஈஸியாக ரீச் பண்ணுறது ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு கடைசியாக சொல்லிட்டு எண்ட் வரையும் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து இது ரெண்டு பிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம லிங்க்ஸ் எடுத்து வைக்கணும். அஃபிலியேட் லிங்க்ஸ் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இது இருக்கட்டும், நம்ம அமேசானில் போவோம். ஸோ அமேசானில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து ஸோ இப்போ நான் வந்து இது இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமில் எது அதிகமாக சேலில் இருக்குது, ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ நான் வந்துட்டு புக்ஸ் நீச் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மைக்ரோ நீச், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்டோர் நேம் வச்சுருக்கேன் ஜஸ்ட் ஒரு இதுக்காக. ஓகேங்களா? ஸோ டாப் 5 புக்ஸ் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, புக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஸோ இந்த இதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ 5 இது எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 1 எடுக்கணும். ஸோ இதுலேயும் நம்ம டேரெக்டாக போய் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துப்போம். ஸோ இதை எடுத்து டோபமைன் டிடாக்ஸ். இப்போ வந்து கெட் லிங்க் கொடுத்துக்கிறேன். ஓ, இது கமிஷன் கிடையாது போல். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம வேறு நீச்சில் போவோம். ஃபோன்ஸ்லேயே போவோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஸோ நீங்கள் அதுலேயும் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு புரிதலுக்காக அதில் ஆட் பண்ணுறேன்.
ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு கெட் லிங்க் கொடுத்துட்டு எடுத்துக்கிறேன். நம்ம லிங்க்ஸ் எடுத்தாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா லிங்க் ட்ரீ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஸ்டோர் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கெட் ஃபோன் ஸ்டோர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு எனக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த மாதிரி காட்டுது. ஸோ நான் அதை எடுத்து விட்றேன். இப்போ வந்து இதை நான் மாற்றிடுறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இமேஜ் வேணால் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இங்கே வந்து டைட்டில் கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் நான் லிங்க் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு டைட்டில் கொடுக்கணும். அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இங்கே வந்து கலெக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஹெட்ஃபோன் பார்த்தீங்க எல்லா யூஆர்எல் அது மாதிரி கொடுத்துட்டு ஆட் கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அடுத்து வந்து என்னென்னா காப்பி ஒரு லிங்க்ன்றதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக இதை இன்ஸ்டாகிராம் பயோவில் வச்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். அடுத்து வந்து இன்னும் ஈஸியாக எப்படி பண்ணலான்னா கூகுள் சைட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி ஃப்ரீ வெப்சைட் பில்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பிளாங்க் சைட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் வேணால் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இன்சர்ட். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெட் லிங்க்னு இருக்கும். கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணிக்குவாங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இமேஜை காப்பி இமேஜ் அட்ரஸ்னு கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் 3, 4 இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 3 தென் 2 இந்த மாதிரி கொடுத்து செலக்ட் இமேஜ் கொடுக்குறேன். லிங்கை கொடுத்து காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்தோன்னா இங்கே வந்து கொடுத்துட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு சைஸ் வேணுன்னா மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஈச் ப்ராடக்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் அப்படியே கொடுக்குறேன் பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஈச் ப்ராடக்டை கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பப்ளிஷ் ஆகிட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். யாராவது கிளிக் பண்ணி போனோன்னா டேரெக்டாக அஃபிலியேட் லிங்க் மூலிமா போய்க்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ப்ரொமோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீம் மார்க்கெட்டிங் பண்ணலாம். மீம்ஸ் போட்டு நீங்கள் ஈஸியாக வந்து கொண்டு வரலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி கொண்டு வந்து நீங்கள் ஈஸியாக சேல் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஆனால் சீக்கிரம் உங்களுக்கு ரீச் ஆகிடும். புரியுதுங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.